ஹாய், வெல்கம் பேக் டு ராஜ் வித் லக்ஷ்மி அஃபிஷியல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்பெஷல் வந்துட்டு சிக்கன் பிரியாணி தான். எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட வந்து புதினா க்ளீன் பண்ணும்போதே வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்ட்டுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கட்டு 8 ரூபா, 3 கட்டு 10 ரூபான்ட்டுன்னு சொன்னாங்கன்ட்டுன்னு 3 கட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான லஞ்சு. என்ன லஞ்சுன்னு பார்த்தோம்னா சிக்கன் பிரியாணி 1 kgக்கு இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்ட்டுன்னு பார்க்கலாம். இதை க்ளீன் பண்ணிக்கிறேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்துட்டு தக்காளி கட் பண்ணுகிறாங்க. சிக்கன் வந்து வாஷ் பண்ணணும். அரிசி வந்துட்டு ஊற வைக்கணும். நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்போசிட்டில் வந்துட்டு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க, அங்கே வேலை நடந்துகிட்ருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம பாத்திரம் வச்சிட்டோம். இப்போ நம்ம 1 கிலோ நம்ம சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இந்த காப்பியில் வந்துட்டு அரிசி வந்துட்டு அளந்துக்கலாம் நம்ம. ஏன்னா வடித்து நம்ம போடலை, நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சாதம் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. என்னம்மா பண்ணுற? ஆயில் போட்டுக்கிறோம்மா. 1 kgக்கு 250 கிராம் ஆயில் போடுறோம். ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம அரிசி வந்துட்டு ஊற வச்சிடலாம். ஸ்பைசஸ் வந்துட்டு போட்டாச்சு. என்னென்ன ஸ்பைசஸ்மா போட்டிருக்கேன்? பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் மட்டும் போடல. ஏன் ஏலக்காய் போடல? ஏலக்காய் வந்து சாப்பிடும் போது தட்டும், இல்லைன்னா குழம்புல பிரியாணியில் இருந்துச்சுன்னா அது எடுக்கும்போது வாயில் தட்டுச்சுன்னா நீ சாப்பிட மாட்டேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய்லாம் போட்டால் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் அவர் ஏலக்காய் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 400 கிராம் வெங்காயம் எடுத்துருக்கோம். சைஸில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு 5 வெங்காயம் எடுத்துருக்கோம். எதுக்காக இன்றைக்கி பிரியாணி செய்கிறோம்மா? இன்றைக்கி என் பொண்டாட்டியோட பிறந்த நாள், ஸ்பெஷல் டே. அதனால தான் ஸ்பெஷல் பிரியாணி. சிக்கன் கிரேவி, சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்னோடய பர்த்டே. ஸோ அதனால தான் இவரே வந்துட்டு பிரியாணி செய்கிறாரு. 1 கிலோ பிரியாணி நம்ம செய்கிறோம். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு விஷ் பண்ணி அனுப்புங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் பிரியாணியில் எல்லாமே கரையணும். அதனால் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த காப்பிடியில் வந்துட்டு மூணு தடவை நம்ம அரிசி எடுத்துருக்கோம். யூனிட் அரிசி தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வடித்து நம்ம செய்யல, டம் போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அரிசி வந்துட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சிட்டோம். நம்ம சிக்கன் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. சிக்கன் எத்தனை கிலோமா? சிக்கன் வந்து 1.25 கிலோமா. சிக்கன் வந்துட்டு 1.25 கிலோ வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்காங்க. பாதி வந்து நம்ம பிரியாணிக்கு நம்ம போட போகிறோம். மீதி வந்துட்டு 65 வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வைக்கலாம். அது பாதி இல்லை, பிரியாணிக்கு 1.25 கிலோ 65 ஃப்ரை எதுனா ஒன்றும் இல்லை கிரேவி, அதுக்கு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். தனியாக செஸ்ட்டு தனித்தனியாக இருக்கா? தனியானா அடியில் இருக்கும் சின்ன சின்ன பீஸாக, பிரியாணி கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும். ஓகே ஓகே, நான் ஒன்றா
இதோ மேலே வந்துருக்கு இல்லையா செஸ்ட் பீஸ் கறியா, ஆமாம். அது வந்து என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு இருக்கோம், 5-10 நிமிஷம் இருக்கும். வெங்காயம் வதங்கி இருக்கும், பார்க்கலாம். வெங்காயம் நல்லா ஓரளவு சுருண்டு வந்துருக்கு. ஓப்பனில் வச்சு இன்னும் ஒரு 4 நிமிஷம், 3-4 நிமிஷம் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாகட்டும். சிக்கன் 65 வந்துட்டு மசாலா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாத்தூள், வெறி மிளகாத்தூள் இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுருக்கிறது இப்போ மசாலாவில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து கறியில் வந்துட்டு எப்படி நல்லா கோட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம வச்சிடலாம். ஒரு 1/2 hour வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சிடலாம். அதை மசாலா எல்லாமே நம்ம போட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு இது ஒரு 1/2 hour வந்துட்டு ஊறுறது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, பொன்னிறத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 10 கிராம் போடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூனில் ஃபுல் ஸ்பூன் எடுத்து போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தானே நம்ம மிளகாத்தூள் போடணும். நீ முன்னாடியே போட்டியே, மறந்துட்டியா? இல்லை, முன்னாடியே போட்டோம்னா தான் வந்து நமக்கு பிரியாணியில் வந்து கலர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே. கடையில் பண்ணுற மாதிரி ரெட் கலரில் இருக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே போட்டோம்னா அந்த எண்ணெயில் வந்து கலர் ஃபுல்லாக சேர்ந்துடும். மிளகாத்தூள்லேயே நம்ம எதையும் அடிஷ்னலாக கலர் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஓகே. 150 இஞ்சி, இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இஞ்சி பூண்டில். காமிமா, இஞ்சி பூண்டு வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருக்குது பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். 400 கிராம் தக்காளி, இந்த பிரியாணி டெக்ஸா எத்தனை கிலோ மாமா பிடிக்கும்? இது 2 கிலோ டெக்ஸாமா. 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி வரைக்கும் போட்டுக்கலாம். 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி போட்டுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது வந்துட்டு எவ்வளோ? 1 கிலோ அரிசி 1.25 கிலோ கறி. ஓகே. கொஞ்ச நேரம் இது சிம்லேயே வச்சு நம்ம நல்லா தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி வதக்கிட்டோம். ஓகே. தக்காளி பாதி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு கிலோவுக்கு எவ்வளோ மாமா தயிர் ஊற்றணும்?
150 கிராம் 100. நமக்கு தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரிம்மா. தக்காளி ஒரு சில தக்காளிலாம் புளிப்பாக இருக்கும், ஒரு சில தக்காளி புளிப்பு இருக்காது. புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம 100 கிராம் இல்லை 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுடலாம். உப்புமே அதே தான், 10 கிராம் 12 கிராம் உப்பு. இப்போது இதுவே பிராண்டு பேர் நான் சொல்ல விரும்பல. ஒரு பிராண்டட் கம்பெனி எடுத்திங்கன்னா 10 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் பிராண்டட் எடுத்திங்கன்னா 14 கிராம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இதை தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம், வதங்கட்டும். இப்போ வந்து இந்த டைமில் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை எனக்கு புதினா, 1 கிலோக்கு இவ்வளோ தான் அளவு ஃப்ரெண்ட்ஸ். புதினாவும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 3 பச்சை மிளகா, கீரி வச்ச பச்சை மிளகா வச்சுருக்கோம், 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். புதினா போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வதக்குனீங்கன்னா அதோட ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், அரோமா. அதனால் இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். பச்சை மிளகாக்கும் வந்துட்டு கிலோ கணக்கில் வந்துட்டு இத்தனை தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது? 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகா போடுவாங்க, 5 பச்சை மிளகா போடுவாங்க. நம்ம வாங்குகிற பச்சை மிளகா பொறுத்து. காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா 5 பச்சை மிளகா வரைக்கும் கூட போடலாம். மீடியமாக காரம் வேணும்னா நம்ம 3 பச்சை மிளகா போடலாம். இல்லை பச்சை மிளகா நிறைய போட்டுட்டு நம்ம போடுறோம்ல மிளகாத்தூள், அதை கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. போட்டு ஒரு 3-4 நிமிஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்துருக்கோம், 3 காப்படி எடுத்துருக்கோம். இதில் 4.5 1க்கு 1.5 இதில் தான் பேஸ்டில் தான் நம்ம போட போகிறோம். இப்போ தண்ணி வச்சாச்சு, தண்ணி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். கொதி வரும்போது அந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்குங்க. நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு, சுற்றி ஆவி வந்துட்டுருக்கு. இப்போ சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம அரிசி போட்டோம்னா கறி நல்லா வெந்துடும், நல்லா தம் ஆகிடும் சீக்கிரமாக. நம்ம தண்ணி ஊற்றி விட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கும். கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ ஃபுல்லாக கலரக்கூடாது, லைட்டாக கலரி விடுங்க. ஏன்னா அரிசி நம்ம ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஃபோர்ஸாக கலர்னிங்கன்னா உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கலரி விடுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டாச்சு. இப்போ நமக்கு அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. நமக்கு பாத்திரம் சுற்றி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிற மாதிரி
ஆவி வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம டம் போட்டுடலாம். ஒன்ஸ் மேலே நம்ம டம் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே சுற்றி ஆவி வந்துட்டுருக்கு. இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. சும்மா லைட். இப்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு டம் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ தம் போட்டோம். இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். நாம் இப்போ தம் போட்டு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வத்திடுச்சு. நமக்கு தம் போட்டது கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எதுவுமே இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது. முடிஞ்சிடுச்சு, சாதம் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 1 kg சிக்கன் பிரியாணி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்னம்மா பண்ணுற? 65 போட போனோமா. ஸோ 1/2 hour ஆகிடுச்சு மேரினேட் பண்ணி. இப்போ அதை எடுத்து மறுபடியும் வந்துட்டு 65க்கு எண்ணெயும் போட்டாச்சோ? ஆமாம்மா, கையால் நல்லா பசைஞ்சிட்ருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடாகிடுச்சு. கறி போட்டுக்கலாம். அம்மா நம்ம கலரே வந்துட்டு போடல. ஆனால் வந்துட்டு கலர் பாரு எந்த அளவுக்கு வந்துருக்கு. மிளகாத்தூள் போட்டோம்ல? ஆமாம், கலர் பவுடரே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. இது நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஆனால் கலர் பவுடர்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. உப்பு காரம்லாம் எப்படி மாமா கரெக்டாக ஜென்யூனாக சொல்லு. கரெக்டாக சொல்லு. நல்லா இருக்கா? உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நிஜமாவா? கொஞ்சம் லைட்டாக நமக்கு ஒரு லெமன் கொடுத்துருந்தோம்னு வச்சுக்கேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக புளி பிடிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ட்ரை ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. இப்போ தம் உடச்சிக்கலாம். சூப்பராக வந்துருக்குல்ல? நல்லா பொல பொலன்னு வந்துருக்கு. இது உதிரியாக இருக்குது. சாப்பாடு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா வந்துருக்கு. டுடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி 65. எஸ், சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷலான பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65யும் ஹஸ்பண்ட் தான் செஞ்சுருக்காரு. ஏன்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் எனக்கு விஷ் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ராஜ் லக்ஷ்மி அஃபிஷியல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.